எல்லா சாரியுமே மிக்ஸ்டாக வந்து கட்டுவேன் நான். எனக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து சாரீ வாங்கி கொடுக்குறீங்களா? எனக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஞாபகமாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அதனால் எங்கள் அம்மா தயவு செஞ்சு நீ என்னோட சாரீ எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சரி உன் சாரீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவேன். அடுத்த நாள் இந்த சாரீ எனக்கு ஒரு பேட் மெமரி இருக்குது. என்னன்னா நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. நான் எயித் லீவ்லையோ செவன்த் லீவில் ஏஜ் அட்டன் பண்ணேன். இருக்கிற சாரீ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த சாரீ யார் வருதுன்னா எங்கள் அக்கா வருது. அவன் என்னன்னா எனக்கு இந்த சாரீ பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த சாரீ எல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன் டைம். இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நீங்க ஏதாச்சும் நான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. என்னால கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இல்ல என்னால பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நான் பண்றேன். ஏன்னா சரியா நிறைய சாரீ இருக்கு. நான் கட்டின சாரீ எல்லாமே எங்க அம்மாவோட சாரீ எல்லாம் எங்க அம்மா பீரோல மடிச்சு வச்சிருக்கு. நான் போய் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க விளக்க மாத்து பூசை தான். அதனால அதெல்லாம் டச் பண்ணாம எப்பவுமே நான் ரொம்ப ஒரு விஷயம் கேட்கறேன் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. கேட்டாலும் கிடைக்காது, கேட்காட்டியும் கிடைக்காது, அது வேற விஷயம். பட் இந்த சாரீ வந்துட்டு திடீர்னு எங்க ஆச்சு ஊர்ல இருந்து வரும்போது சுவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா எம்எல்ஏ பாசம் அப்படின்ற மாதிரி. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னோட சாரீ கலெக்ஷன் வந்து காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இதில் இருக்க போகுது. ஓகேவா, 1 by 1 பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 1 by 1 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மருதாணி வச்சுருக்கேன். என் கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, ஓகே. 1 by 1 காமிச்சிட்டா. ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜுக்கு கட்டிட்டு போன சாரீ என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதோட பிக்சர் இருக்கா என்கிட்ட இருக்கா அப்படின்னு தெரியல. நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு எங்கள் அக்காவோட சாரீ தான். மோஸ்ட்லி எல்லாமே எங்கள் அக்காவோடது எங்கள் அம்மாவோடதாக தான் இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இதை தான் நான் காலேஜ் கட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீ, அழகாகவும் இருந்தது. சரி, எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து சாரீனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எனக்கு சாரீ கட்ட அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது காலேஜ் படிக்கும் போதெல்லாம். பட் இப்போலாம் எனக்கு சுடிதாரை தாண்டி சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோட காலேஜுக்கு கட்டிட்டு போன சாரீ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் ஃபேர்வெலுக்கு கட்டிட்டு போனது. கடைசி நாளுக்கு தான் வந்து எல்லாரும் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கட்டிட்டு போன சாரீ. ரொம்ப மெமரியாக இருக்கும் அது. நான் பிக்சர் போடுறேன், எனக்கு அது இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி எடுத்து நான் சைடில் வந்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் காலேஜுக்கு கட்டிட்டு போன சாரீ. இந்த சாரீ வந்து டபுள் கலர் மயில் கழுத்து இருக்கும்ல அந்த கலரில் இருக்கும், டபுள் ஷேடில் இருக்கும் இந்த சாரீ. இப்போ வந்துட்டு அடுத்த சாரீ என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாரீ வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பொங்கலுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அந்த சாரீ வந்து இதுதான். நான் தான் செலெக்ஷன். மோஸ்ட்லி எங்கிட்ட இருக்கிற சாரீலாம் யார் வாங்கி கொடுத்துருந்தாலுமே நான் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இங்கே கவுண்டர் ஜிஎன்எல்ஸில் தான் வந்துட்டு இதை நான் வாங்கினேன். அப்போ வந்துட்டு 1000 ரூபாயோ 900 ரூபாயோ என்ன மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், லேஸாக இருக்கும். பட் இதோட ஒர்க்கு பாருங்களேன், ஒர்க்கு செம்மையாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. நான் இதை கட்டியிருப்பேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் இந்த சாரீ நான் அடிக்கடிக்க கட்டியிருப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. இதுதான் வந்து முந்தானே, ஆனால் லேஸாக இருக்கும். அதுதான் வந்து இதோட இது. ஆனால் நான் கட்டதை தாண்டி எங்கள் அம்மா கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா. லேஸான சாரீ, நல்லாவும் இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும். நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கு வந்து நான் மோஸ்ட்லி சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சாரீ வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். நான் வேற எடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் எங்கே தூக்கி போட்டேன். அது வந்து சும்மா நம்ம நார்மல் கிளாத்தில் தைப்போம் அந்த மாதிரி தைச்சு அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி கட்டினதோட சரி. ஸோ நான் வந்துட்டு எல்லா சாரிலையுமே வந்து நான் இப்படி முடிச்சு போட்டு வச்சிருவேன். எங்கள் அம்மா கரெக்டாக நான் இந்த சாரீ கட்டிருக்கேனா இல்லையான்னு சொல்லி இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா சாரிலையுமே முடிச்சு போட்டுருக்கோம். ஏன்னா முடிச்சு போட்டு நம்ம சொல்லும் போது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எங்கள் அப்பா எனக்காக ஃபஸ்ட் டைம் பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த சாரீ. நான் இதை கட்டி ஒரு நாள் போடுறேன். பிக்சர் இருந்துச்சுன்னா நான் சைடில் போடுறேன். இப்போ வந்து அடுத்த சாரீ ஒரு ஒயிட் கலர் சாரீ வந்து நான் போட்டிருப்பேன். ஒயிட் கலர், ரெட் கலர், கிரீன் கலர் மிக்ஸ்டான மாதிரி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அந்த சாரீ. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாரீ இது கலரே வந்துட்டு பட்டையை தட்டும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு எங்கள் அம்மா டவுன் ஹாலில் எடுத்தது. எனக்கு தெரியாது எங்கள் அம்மா வருதானா அப்படின்னு. வீட்டில் இருக்குன்னு எடுத்து கட்டுறது தான். அப்புறம் தான் எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே டவுன் ஹாலில் வந்துட்டு எங்கள் அப்பா தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இல்லை சும்மா இதுக்கோ எடுத்து கொடுத்தாராமா. பட் எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. கட்டுறதுக்குமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சாரியை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து அழகாக க்யூட்டாக வந்து டான்சிங் டால் போட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு டவுன் ஹாலில் தான் 300 or 400 என்னமோ கொடுத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் அம்மா வாங்கி பல வருஷம் ஆச்சுனாங்க. நான் என்ன நினச்சேன்னா எங்கள் அக்காவோடது போல
அப்படின்னு நினச்சா இத்தனை நாள் கட்டிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது நான் தான் வாங்கினேன், நானும் அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூடியூப்ல சேலரி வந்துச்சுல, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ வந்துட்டு நான் இந்த சாரீ வாங்கினேன். இந்த க்ரீன் கலர் சாரியும் இந்த எல்லோ வித் பிங்க்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும், நல்ல வெயிட் உண்டான சாரீ, காட்டன் சாரீ. இது நீட்டாக கட்டணும்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து வாங்கின புதுசில் கட்டியிருப்பேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, எல்லாத்துக்குமே நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. ஒரு டைம் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நான் என்னோட சொந்த காசில் வாங்கின சாரீ. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கலர் எங்கிட்ட இல்லை காம்பினேஷனில். சரின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நான் வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த சாரீ எல்லாருமே கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, இந்த கலரில் ப்ளவுஸ் வச்சிருந்தேன், அதே வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். என்னோட இன்ஸ்டா ஐடியா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேருந்து வாங்கினேன், எங்கேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குன்ட்டு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், மடிப்புமே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் யாரோ ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் நீங்கள் ஒரே சாரியே கட்டுறீங்க, ஒரே இதாகவே போடுறீங்க அப்படின்னு. எங்கிட்ட இருக்கிறத தானே போட முடியும், இது என்ன கேள்வி? எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே நான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு நிறைய சாரீ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிப்ளை வந்துச்சு என்னன்னு பார்க்கல. பட் இந்த சாரியுமே வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தது. ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சாரீ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ இதுவுமே நான் வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ, 1000 மேலே வந்தது, ஓகேவா? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கிராண்ட் லுக் கொடுக்கும். நான் எங்கள் அக்காவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அக்கா நீ வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பட் எங்கள் அக்கா வந்து இது எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடப்போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை சரி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட ப்ளவுஸ் இதுதான். பட் ஆனால் நான் ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலர் போட்டு கட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ, கட்டுறதுக்குமே சரி, லுக் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா திறங்க, ஸோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பட் எங்கள் அக்கா வந்து இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா. சரி போமாயே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இதோட ப்ளவுஸோட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து எனக்கு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணல, ஓகேவா? இதுவுமே வந்துட்டு நான் இங்கே வெளியே எங்கேயோ வாங்கினது, ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1000 சம்திங் வந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ வந்துட்டு எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அம்மாவுக்கு வந்து நான் தீபாவளிக்கு ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறேன். தீபாவளிக்கு அம்மா கட்டியிருந்தாங்க. நான் வந்து எப்படி தெரியுமா, எங்கள் அம்மாவுக்கு எந்த சாரீ வந்தாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கட்டினதுக்கப்புறம் அடுத்த வந்து நான் கட்டி போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறையா சாரீ வந்து எங்கள் அம்மாவோட சாரியாக தான் இருக்கும். பட் நல்லாவும் இருக்கும். நானும் எங்கள் அம்மாவுக்கு நிறைய சாரீ எடுத்து கொடுத்துருக்கேன். எங்கள் அக்கா எடுத்து கொடுப்பா, எங்கள் அப்பா எடுத்து கொடுப்பாங்க. அதனால் இருக்கிற சாரியை இருக்கிற ப்ளவுஸ் வச்சு மேட்ச் பண்ணிப்பேன். நிறைய பேர் டிசைனாக ப்ளவுஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கும் ஆசை தான், என்ன பண்ணுறது? யாராச்சும் ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். இல்லை யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டிச் பண்ணி தாங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன். டன். ஓகே, என்னால் முடியல, எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே நான் பண்ண முடியும். சரி ஓகே. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கட்டுறதுக்கும் சரி. இது கிராண்ட் லுக்கு கொடுக்கும் தெரியுமா இந்த கட்டும்போது. நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. சரி நாம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாரியுமே எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி எல்லா சாரியுமே வந்துட்டு சாரி நான் வந்துட்டு வீடியோ போட்டுருவேன், ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த சாரீ. ஸோ இந்த சாரீக்கு கமெண்ட் பண்ணாத ஆளே கிடையாது, அவ்வளோ சூப்பரான சாரீ. இது வந்துட்டு எனக்கு பிரிசி அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா, அவங்க வந்து எனக்கு சரி நான் உனக்கு எதுவுமே வாங்கி தந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். அப்போ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டைம் கட்டும்போது எப்பா அப்படி இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகான சாரீ, மடிப்பு வந்து அவ்வளோ நீட்டாக ஒழுகும். இது நாங்கள் எடுக்கும்போது எவ்வளோ அப்படின்னா ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு, 950 ரூபா, 950 ரூபாய் 60 ரூபாய்க்கும் எடுத்தோம். ரொம்ப 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 சூப்பரான சாரீ. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கட்டி நான் பார்த்துருக்கேன். நான் மருதமலைக்கு போகும்போது இதே மாதிரி கட்டிட்டு வந்தாங்க. அன்றைக்கி இந்த சாரீ தான் கட்டணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு நான் இந்த சாரீ கட்டிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த சாரீ கட்டிட்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க, இதே மாதிரி இதோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதோட விலை வந்து 950 ரூபா ஆஃபரில் வாங்கினோம். இது நிறைய இடங்களில் கிடைக்குது, ஓகேவா? ஸோ எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சாலும் அதை போட்டு தரன்னு தரைச்சி அது ஏன்டா அந்த சாரீ இருக்குன்னு அந்த சாரீ அழுகிற அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு அப்படி தான், எனக்கு ஒன்று பிடிச்சிது அப்படின்னா அதை வந்து நான் பொருளாக இருந்தாலும் சரி ஆட்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அப்படியே பிடிச்சி நசுக்கி சொல்லி முடிச்சு கட்டிடுவேன். ஸோ அடுத்த சாரீ வந்துட்டு இது வந்து எனக்கு தீப் அக்கா என்னோட பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணது. காட்டன் சாரீ, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆச்சு. நான் இதோட வீடியோ போடுறேன் பாருங்க. இது வந்து த்ரெட் ஒர்க் தெரியுதா, த்ரெட்டில் பண்ணுது, ரொம்ப அழகாக இருக்கும். சிமெண்ட் கலரு, இந்த மாதிரி கலர் நான் போட்டதும் கிடையாது, எனக்கு மைண்டில் வந்ததும் இல்லை. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டாப் எடுத்திருந்தேன், அது வந்து இதே கலர் தான், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்துட்டு என்னோட பர்த்டேக்கு தீப் அக்கா வந்து ப்ரெசென்ட் பண்ண சாரீ. எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ அடுத்த சாரீ வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஆரஞ்சு, பிங்க், எல்லோ எல்லாம் மிக்ஸ்டான கலரு. இது வந்துட்டு எங்கள் அக்கா என்னோட பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. மாற்றி எனக்கு சாரீனா ரொம்ப பிடிக்குங்க. நான் யாருக்கிட்ட எங்கள் ஆச்சுக்கிட்டலாம் ஒரு நிமிஷம். ஸோ எங்கள் ஆச்சுக்கிட்டலாம் எனக்கு சாரீ எடுத்தா அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் ஆச்சி வந்து காசு கொடுத்துருவோம்.
நம்ம என்ன பண்ணுவோம், காசா இருந்தால் செலவழிச்சிருவோம். அதனாலேயே நான் யாராக இருந்தாலுமே நீங்கள் பொருளாகவே கொடுத்துருங்க அப்படிம்பேன். அப்படி எங்கள் ஆட்சியை வந்துட்டு எனக்கு காசை கொடுத்துருச்சு. நான் செலவு பண்ணி எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன், செலவாயிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, எங்கள் ஆட்சிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல சாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாராக இருந்தாலுமே சாரி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அப்போ எங்கள் அக்கா வந்து என்ன வேணும்னு கேட்டா, சரி சாரி வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன். சரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து வாங்கி கொடுத்தா. நல்லா இருக்குங்க இந்த சாரி கட்டுறதுக்கு. இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லென்த் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப பெரிய லென்த்தாகவே இருக்கும். முந்தானி பாருங்க, ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நான் கட்டினது ரொம்ப நாள் முன்னாடி இந்த சாரி எல்லாம் கட்டினது எல்லாம் எடுத்து வச்சேன். இப்போதான் எனக்கே தெரியுது, ஏன்னா நான் இத்தனை சாரி வச்சிருக்கேனா எனக்கு அப்படின்ற மாதிரி. முதல்ல எனக்கு ஒரு சாரி இருக்காது. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் நான் கட்டின சாரி ஃபுல்லாமே எங்கள் அம்மாவோட சாரி தான். எங்கள் அம்மாவோட சாரி எடுத்து கட்டுவேன், அப்படி அப்படியே போட்டுருவேன். எங்கள் அம்மா என்ன அப்படி கேட்பாங்க. பட் அதெல்லாம் வந்து பழகி போச்சுங்க. எனக்கு திட்டுவாங்க அப்படியே போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த சாரி, இந்த சாரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வீடியோலையும் சரி கட்டுறதுக்கும் சரி எங்கள் அம்மாவே கட்டிட்டு போவாங்க. எனக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ரொமோஷனுக்கு வரது இல்லை யாராச்சும் எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுனா எங்கள் அம்மா கட்டும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அழகாக இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு சகியாக்கான்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த அக்கா எப்படின்னா இந்த சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 பேடான ஒரு விஷயங்க. கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் அப்படின்னு கொடுத்த பரவாயில்ல, ஒரு 2 எண்ணத்தை வச்சுக்க, இது வேணுமா அப்படின்னு கேட்டா நம்ம மனசு ஒன்று சொல்லும், அதை நம்ம எடுத்துருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அதை எடுக்கல அப்படின்னு கேட்கும். அது நமக்கு ரொம்ப அப்படியே மனசு அப்படியே வெயிட்டாக ரொம்ப இருதலாக இருக்கும். அதனால யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னா இதுதான் உங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதை அவங்க ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த அக்கா 2 சாரி வச்சிருந்தாங்க. இந்தாடி இதில் 2ல் எது உனக்கு பிடிச்சிக்கோ எடுத்துக்கோடி அப்படின்ட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட இந்த காம்பினேஷன் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாரி எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஒரு பக்கம். ஆனால் இது கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இந்த கலர் காம்பினேஷன் எங்கிட்ட இல்லை. இது வந்து வெந்தய கலர். இந்த கலர் எங்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு அந்த கலர் சொல்லவும் தெரியல, ஏன்க்கா நீங்களே ஒன்று கொடுங்கக்கா அப்படின்னு. சரி ஓகே, ஆனால் 2 வச்சுட்டு இது வேணுமான்னு சூஸ் பண்ணுற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாரி தான். ஸோ அடுத்த சாரி வந்துட்டு இந்த ரெட் கலர் சாரி. இந்த ரெட் கலர் சாரி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த சாரி யாரோடதுன்னா எங்கள் அக்காவோடது. அவன் என்னன்னா எனக்கு இந்த சாரி பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த சாரி எல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ண டைமு. இதை நான் கட்டும் போது எனக்கு ரொம்ப 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 அழகா இருந்தது. ஸோ நிறைய பேர் சொல்லலாம் நீங்களே உங்களை அழகுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சீரியஸாக இந்த சாரியில் ரொம்ப அழகா இருந்தேன். அந்த பிக்சர் இருந்துச்சு சைடில் போடுறேன். அப்போ என்ன சொன்னா, ஐயோ இந்த சாரி நானே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதோட வேல்யூவோ அதோட அருமையோ இல்லை எதுவுமே தெரியாது. அதான் ஒரு வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மைக் ஒன்று இருக்கு, ஆனால் அந்த மைக்கில் ஃபோனில் அட்டாச் பண்ணுவோம்ல, அது வந்து ஒர்க் ஆக மாட்டேதா இல்லை எனக்கு ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னு தெரியல. ஸோ பின்னாடி வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு மைக் இருக்கு, என் ஃப்ரெண்டு வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா. அது எனக்கு ஒர்க் பண்ண தெரியல, இல்லை அது ஒர்க் ஆக மாட்டேதானே எனக்கு தெரியல. எனக்கு சஜஷன் சொல்கிறீங்களா, இல்லைனா அது தனியாக கிடைக்குமா அப்படின்றத நான் கடைசியில் காமிக்கிறேன். அந்த மைக் இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு எங்கே போனாலும் எடுத்துக்குவேன். அது ஒரு பிரச்சனை. வாங்க வேண்டியதானே நிறைய பேர் கேட்பீங்க, வாங்கலாம் ஓகேவா. ஸோ இந்த சாரீ வந்துட்டு சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட். அப்படியே நீங்கள் அப்படியே சுருக்கினீங்கன்னா கூட அப்படியே சுருங்கிடும் அவ்வளோதான் இந்த சாரீ. ஆனால் இதை கட்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரெட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த சாரீ. நல்ல சாரீ இது. லாலே லா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சரியா நிறைய சாரீ இருக்கு. நான் கட்டின சாரீ எல்லாமே எங்கள் அம்மாவோட சாரீ. எல்லாம் எங்கள் அம்மா பீரோவில் மடிச்சு வச்சிருக்கு. நான் போய் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, விளக்க மாற்று பூசை தான். அதனால் அதெல்லாம் டச் பண்ணாமல் நான் வந்து வெளியே வச்சு இந்த சாரீ மட்டும் எடுத்துருக்கேன். இது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாரீ ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு கிராண்டாக நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. சிம்பிளாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு குங்கும கலர். இதோட பிக்சர் நான் போடுறேன் பாருங்க சைடில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே எங்கள் அம்மாவோட தான், எங்கள் அம்மாவோட எங்கள் ஆட்சியோட தான் தெரியல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இந்த மாதிரி சாரீலாம் எனக்கு இப்போ இருக்கிற சாரியை விட நம்ம ஆட்சிங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சாரீ, எங்கள் அம்மா யூஸ் பண்ணுற சாரீ, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு ஃபேவரட்டான சாரீ. அப்புறம் வந்து இந்த சாரீ நான் வந்து நிறைய வீடியோவில் கட்டியிருப்பேன். இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சாரீ. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு. எங்கள் அம்மா என்ன சொல்லுன்னா, எனக்கு வந்து இந்த சாரீ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு, நான் ஒரு டைம் கட்டிக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு சரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்துட்டு எப்படின்னா, நான் நல்லா சுற்றி கட்டணும், டான்ஸ் ஆடுவேன், இல்லைன்னா எங்கேயாச்சும் சுற்றிட்டு கிடப்பேன், கசகசன்னு ஆயிரும். அதனால எங்கள் அம்மா தயவு செஞ்சு நீ என்னோட சாரீ எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சரி உன் சாரீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவேன். அடுத்த நாள் இந்த சாரீ எடுத்துக்கவா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அம்மா எடுத்து தொலை, என்ன பண்ணி தொலைய வச்சுட்டு அப்படிமோ. ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவுமே ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்த சாரீ தான்.
ஆனால் இதை நான் கட்டினது இல்லை, கட்டியிருக்கேனான்னு தெரியல. இதுக்குமே வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், பார்ப்போம். இது வந்துட்டு பார்டர் பெருசாக இருக்கும், ரொம்ப நல்ல saree. இதை வந்துட்டு எங்கள் அம்மா பர்த்டேக்கு கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் கட்டினதில்லை, கட்டியிருக்கேனா அப்படின்னு ஞாபகம் இல்லை. ஸோ இதையும் வந்து கட்டணும், ஓகேவா. அப்புறம் எங்கள் ஆச்சி வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த saree கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த சுவு, எங்கள் வீட்டில் வந்து இந்த சுவு தான் கூப்பிடுவாங்க, ஓகேவா. சரி, இந்த சுவு நான் கேட்கவே இல்லை. எப்பவுமே நான் ரொம்ப ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. கேட்டாலும் கிடைக்காது, கேட்காட்டியும் கிடைக்காது, அது வேற விஷயம். பட் இந்த saree வந்துட்டு திடீர்னு எங்கள் ஆச்சு ஊர்லேருந்து வரும்போது சுவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா எம்எல்ஏ பாசம் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்கள் ஆச்சி ஒரு 4 saree கொண்டு வந்துச்சு, 3 saree கொண்டு வந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா பூனம் saree, சும்மா இந்த வீட்டுக்கு கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. அதை வந்து நான் எங்கள் அத்தைக்கு கொடுத்துட்டேன். எங்கள் ஆச்சி என்ன சொல்லிச்சுன்னா, அதுலேயும் பாருங்க 3 saree எடுத்துட்டு வந்துட்டு இந்த 3 சாரியில் உனக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னுச்சு. இந்த சூசிங் வேலையே நமக்கு ஆகாதுடே அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதில் ஒன்று எடுத்துக்கோ, 2 வந்து அத்தைக்கு கொடுத்துரு அப்படின்னு எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தைக்கு கொடுத்துரு அப்படின்னுச்சு. சரி நான் இதே எடுத்துக்கிறேன், ஏன்னா இது பிரிக்கவும் இல்லை, இது நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டேன். இதை வந்து நான் இன்னும் எப்போ கட்ட போகிறேன் அப்படின்னு தெரியல. இல்லை எங்கள் அம்மாவுக்கே கொடுத்தாலும் கொடுத்துருவேன். ஸோ இது ஒரு நாள் கட்டலாம். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு saree எல்லாம் சும்மா வீட்டில் இருந்தாலே பிடிக்காது. எங்கள் அம்மா கிட்ட என்ன கேட்பேன்னா, நான் இந்த saree சுடிதார் தைச்சுக்கவா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அம்மா, உனக்கு வேறு வேலை குழப்பம் இல்லை, சாரியாக இருந்தால் கூட சாரியாக இருக்கும், சுடிதார் அப்படியே நீ தினமும் போட்டு கிழிச்சிட மாதிரி. நான் எப்பவுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணி அப்பப்போ போடுவேன். அதுக்கப்புறம் அதை வெளியவும் போட்டு போக மாட்டேன், அதுக்கப்புறம் அதை போடவும் மாட்டேன். அதுக்கு சாரியாக இருந்தால் கூட சாரியாகவே இருக்கும், நீ எப்போ வேணா கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட மைண்ட் செட் எப்படின்னா மாறிட்டே இருக்கிற சென்ஸ் எப்படின்னா, சரி இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு யோசிப்பேன். கடைசியில் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இந்த saree வீடியோவே வந்து நான் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஸோ இவ்வளோதான் என்கிட்ட saree. இதில் முக்கால்வாசி saree எனக்கு gift வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட saree, எங்கள் அக்காவோட saree, எல்லா சாரியுமே மிக்ஸ்டாக வந்து கட்டுவேன் நான். எனக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து saree வாங்கி கொடுக்குறீங்களா, எனக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஞாபகமாக நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஐயோ எனக்கு ஒரு பேட் மெமரி இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல. அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. நான் 8th லீவ்லையோ 7th லீவில் ஏஜ் அட்டன் பண்ணேன், ஓகேவா. 7th லீவில் ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போலாம் நமக்கு சின்ன வயசு, அதுவும் 90s கிட்ஸ் வேற, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாதுன்னா எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், பார்க்கறது தான் வந்துட்டு நம்ம உண்மையும் அப்படின்னு நினைப்போம். என் கூட வந்து நிறைய எங்கள் ஏரியாவில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா, அவங்கெல்லாம் வயசுக்கு வரும்போது சீரெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க கூட தான் போயிருக்கேன்னா, அப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு அல்ப ஆசையாக கூட இருக்கலாம். என்னன்னா, அவங்க சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ வளையல், saree, ஸ்வீட்டு, அப்புறம் வந்துட்டு முறுக்கு, அதிரசம் எல்லாமே, அந்த ஸ்வீட்டு, வளையல், பாசி, கம்மல், அது இதுன்னு அவ்வளோ saree, ட்ரெஸ்ஸு, சுடிதார் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்களா. அப்போ எனக்கு எப்பவுமே கண்ணு கலங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாய் பார்த்துட்டே இருப்போம். அப்போ நமக்கு அது எதுவுமே புரியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்ம ஏஜ் அட்டன் பண்ணாலுமே இப்படிதான் நடக்குமோ, நம்ம சொந்தக்காரங்களாம் வருவாங்க, நமக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஏக்கமா இருக்கும் அந்த வயசுலேயே. பட் என்ன அப்படின்னா, நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அது கொஞ்சம் பேடா இருந்தது. ரொம்ப நான் எதிர்பார்த்து ஒரு புள்ளி கூட நடக்கல. அது என்னோட ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாகி, எங்க அம்மா எல்லாம் எப்படி தெரியுமா, எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு வயசுக்கு வந்தாங்கன்னா கிராண்டா பண்ணுவாங்க. இந்த பாட்டு வச்சு அத்தை மாமாங்கெல்லாம் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி சீர் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணு கலங்கிடும். ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா, எங்கள் மைனியோட பொண்ணுக்கு வந்துட்டு சீர் வச்சிருந்தாங்க. சீர் வச்சு அந்த பொண்ணு வந்து சீர் போட்டோவெல்லாம் கொண்டு வந்துச்சு. சின்ன பொண்ணு, என்னை விட ரொம்ப 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 சின்ன பொண்ணு, ஒரு 10-15 வயசு பக்கம் சின்ன பொண்ணா, 10 வயசு இருக்கும், 10 வயசு பக்கம் சின்ன பொண்ணா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு சீர் பண்ணி அவள் சீர் போட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்திருப்பா போல, எனக்கு தெரியாது. அப்புறம் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போது மைனியோட பொண்ணு வந்துட்டு சீர் போட்டோ எடுத்து பார்க்க, சீர் போட்டோவா, அப்புறம் எங்கள் அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, சுவுக்கு வந்து காமிக்காங்க, அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், அது என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஏக்கம் அதிகமாகிடுச்சு. நான் நிறைய விஷயம் ஏங்கி எனக்கு அந்த விஷயம் கிடைக்குது அப்படின்னாலுமே என்னால் அதை வந்து ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போல்லாம் நம்ம யோசிச்சு போகல, நம்ம சீர் அப்போ நிறைய saree வரும், பாவாடை தாவணி வரும். பாவாடை தாவணிலாம் எனக்கு ட்ரீமு. பாவாடை தாவணி கட்டணும் அப்போலாம் எடுத்து தருவாங்க அப்படின்னு அவ்வளோ ட்ரீமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பல வருஷம் கழிச்சு நானாக ஸ்டிச் பண்ணி என் பிறந்த நாளுக்கு நான் பாவாடை தாவணி போட்டேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறையா நிறையா வலி இருக்குது மனசுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்க தான் செய்யுது. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நடக்கும். என் அப்பா அம்மாவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்கள் அப்பா அம்மாங்க வந்துட்டு எங்களுக்காக தான் ஓடிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் ஹேப்பன், ஒன்றும் பண்ண முடியல.
ஸோ என்னோட saree கடை இப்படி தான் நான் இப்படி தெரியுமா ஒரு ஒரு டாபிக் பேசணும்னா அது ரிலேட்டடாக எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியே டைம் போயிடும். ஸோ சாரி ஏதாச்சும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. இதுதான் என்னோட saree கலெக்ஷன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அவ்வளோதான். என்ன நிறைய பேர் வந்துட்டு நிறைய இது பண்ணி இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நீங்கள் ஏதாச்சும் நான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க. என்னால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் பண்ணுறேன். ஏன்னா என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். அதனால நீங்கள் சின்ன சின்ன விஷயமா சொல்லுங்க. இதை பண்ணுங்கக்கா, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் சொல்லும்போது எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லவா வெளியே கூட்டிட்டு போறேன், இல்லை அங்கே கூட்டிட்டு போறேன், அந்த வீடியோ எடுக்க அந்த வீடியோ எடுக்க அப்படி இப்படின்னு ஐடியா கொடுக்குறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. ஓகேவா? நான் தான் செப்பரேட்டா செல்ஃபா பண்ணி ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்களோ என்னால செப்பரேட்டா செல்ஃபா பண்ண முடியும் அப்படின்ற வீடியோ மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? வீடியோ ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு. பாய். லவ் யூ சோ மச். ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க, எல்லாரும் ஹாப்பியா வச்சுக்கோங்க.